தேவன் நம்மை நடுகிறவர். ஒரு விருட்சத்தை நடுறது யார் செய்வாங்க? பயிரிடுகிறவங்க தான் நினச்சிவாங்க. ஆமாம், ஒரு விருட்சத்தை நடுவாங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15:25 வாசிப்போம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். கையை உயர்த்தி ஓரலை சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். கவனிங்க, நல்ல காற்று மழை வருகிற காலத்தில் சில மரங்கள் வேரோடு மறைஞ்சு கிடக்க எத்தனை பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. இது வரைக்கும் பனை மரம் பட்டு விழுந்த பார்த்துருக்குறோம். அப்படி மூடோடு பிடுங்கினத தென்னை மரம் பார்த்துருக்குறோம். ஆனால் பனை மரத்தை அவ்வளோ பார்க்கல. பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அகங்காரியின் வீட்டை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். நம்ம கேட்போம், ஸ்கூலில் படிக்கும்போது கொன்று போடுவேன், கோழி குஞ்சா வீட்டை பிடுங்குவாரா? என்ன இது கனகாம்பரம் செடியா? கனகாம்பரம் தானே? இல்லை, 10 மணி செடியா பிடுங்குவதற்கு வீட்டை ஆண்டு சொல்றாரு. அகங்காரின் வீட்டை ஒரு செடி பிடுங்குவதை போல நான் பிடுங்கி போடுவேன். நம்முடைய வீடு தாழ்மை உள்ள ஒரு வீடாக இருக்கணும். அகங்காரி வீடாக இருக்கவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். உபாகமம் 29:28 வாசிக்க கேட்போம். ஆதியாக உபாகமம் 29:28. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரகத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். ஏன் பிடுங்குவாரா? கோபத்தினாலும், எல்லாரும் பேசுங்க, உக்கிரகத்தினாலும். அல்லேலூயா. நீங்கள் கூட அந்த செயலை செய்திருப்பீங்க. எங்கள் வீட்டு பக்கம் அந்த ஆசை கட்டுற பக்கம் ஒரு பழம் இருக்குமே, அது பேர் என்ன? ஜாம்பக்கா நிற்குது, காய்க்கவே இல்லை. பல முறை வெட்ட போனேன், மூடோட வெட்ட அனுமதி கிடைக்கல. அல்லேலூயா. நிற்கட்டும் பார்ப்போம். நான் சொன்னேன், இது அசையில் துணி போடு கிடரலாக இருக்கிறது, ஆனால் நிற்கட்டும். அதனால் மூடோட வெட்டலை. சில நேரம் நீங்கள் கூட பிடுங்கி போட்டிருப்பீங்க அந்த தேங்காய் மரத்தை, சோத்து, இல்லைன்னா வேற ஒரு பொருளை பிடுங்கி போயிடும். கோபத்தில், உக்கிரகத்தில் பிடுங்கி போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கோபத்தில் அவங்களை பிடுங்கி போடுவேன். அல்லேலூயா. அதான் தாவீது ஜெபிக்கக்கூடிய, கோபத்தில் என்னை தாண்டியாதையும் உம்முடைய உக்கிரத்தினை கடிந்து கொள்ளாதையும். கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் இருக்கிற யாரும் ஸ்தோத்திரம் அணுகியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, நம்முடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய செய்தி, ஆண்டவர் நம்மை நட வேண்டும். யாரோ ஒருவர் நட்டா யாரோ ஒருவர் பிடுங்கி போடுவாங்க. ஏசப்பா நட்டா அவர் நம்மை பிடுங்காமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க தேவனுடைய பிள்ளைகளே? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். யோபு 19:10 வாசிங்க. யோபு 19:10. அவர் நான்கு புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். சத்தமுறையில சொல்லுங்க பாப்போம். எப்படி போல? ஒரு கீரை நட்டு பிடுங்கி இருக்கிறீங்களா? கீரை செடியை பிடுங்குவது போல என் நம்பிக்கை பிடுங்கி போட்டார். அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 80:10 சொல்லுது, உமது வலதுகரம் நாட்டின கொடியை கடாட்சி தரலும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தேவன் தம்முடைய வலதுகரத்தினால் நாட்டின கொடியாக இருக்கணும். சிலர் ஏதாவது ஒரு மரம் நட்டா வெட்ட குறுக்கவும் செய்யாது, காய்க்கவும் செய்யாது. பார்த்துருக்கிறீங்களா? சிலர் சும்மா கொண்டு நட்டாலும் சொல்லுங்க. அதனால் சோத்திரம். ஆமாம். பொதுவாக இடது கைக்கு நமக்கு மதிப்பில்லை. சின்ன பிள்ளைகள் செய்தாலும் தப்பு சொல்லுவோம்.
ஆனால் தேவன் நம்மை வலது கரத்தினால் நடுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆமென். அதை தொடர்ந்து நம்ம சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னு சொல்லியிருக்கிறேன், தேவன் நம்மை நட வேண்டும். அவர் நட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சபையில் ஆனாலும் பரலோகத்தில் ஆனாலும் கர்த்தர் நம்மை நட வேண்டும். எப்படி நடுவாரா? வலது கரத்தினால் நடுவார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த வட்டு செய்து வர்றாங்களே, வட்டு ஒட்டு, அது எல்லாம் எப்போ வந்தது? இப்போ தான் வந்தது. ஆனால் ரோமரில் 2000 வருஷத்துக்கு முன்பே காட்டு ஒலிவ மரம் ஆகிய உன்னை வெட்டி நல்ல ஒலிவ மரோடு ஒட்ட வச்சாரு. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஸ்தோத்திரம் இதுக்கெல்லாம் ஒரு காரியம் சொல்லுவாங்க. நடும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த ஒட்டின இடம் மண்ணில் முங்க கூடாது. அல்லேலூயா. முங்குனா அந்த மரத்துக்கு பவர் போச்சுது. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் நம்ம ஒட்டு முங்காமல் நடுறவர்ல, ஆழமாய் நடுகிற ஆண்டவர். நீதிமான் எப்படி செழிப்பானா? பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நல்லா கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிணறு வெட்டுறவங்க சொல்லியிருக்கிறாங்க, கிணறு வெட்டும்போது இந்த பனை மரத்துடைய வேர் 45-50 அடி ஆழம் வரைக்கும் உள்ள போயிருக்குமா? எத்தனை அடி? எத்தனை அடி? அப்போ நம்ம மேலே வச்சு நடப்படுறவங்க கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம நட்டு 3 வருஷத்தில் நம்ம கையால் நட்டதை பறித்து நம்ம சாப்பிடலாம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. 50 வருஷம் கழிஞ்சு சொத்துற நட்டு காய்ச்சா யார் சாப்பிட போகுது? அப்போ பல்லெல்லாம் போக்கு. இப்போ நட்டு உடனே மாங்காய் பழம் சாப்பிடணும், சக்கப்பழம் சாப்பிடணும். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நடுவது 3 வருஷத்தில் மாறி போகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐசப்பா சொன்ன, ஆழமாய் தோண்டி நம்ம ஆண்டு ஆழமாக தான் நடுவார். ஸ்தோத்திரம். எந்த காற்று நம்மை அசையாதபடி ஆழமாய் நடுவார். இப்போ இருக்கிற ஒட்டு சமாச்சாரம் இருக்குதே, இது போல அல்ல, மேலே வச்சு நடமாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தாய்லாந்துன்னு ஒரு மரம் இருக்கான், தாய்லாந்து பலாமரம். அதில் 2-3 கிலோ அளவில் சக்கை காய்க்குமா. அது காய்க்கும்போது நல்ல ஊனு கொடுக்காட்டு தாய்லாந்து மாமரம், சக்கை மரம் அப்பச்சி குண்டுக்குள்ள மறைஞ்சிருமா. 10 அடி உயரம்தான் வளருமா. இப்படி தேவன் நம்ம நட்டா என்ன ஆகுறது? என்னைக்கோ காற்று மழையில் நம்ம மறைஞ்சு போயிருப்போம். ஆனால் தேவன் நம்மை ஆழமாய் நடுகிறார். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். நல்லா கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இப்போ எத்தனை பேர் இந்த ஒட்டு மரமாக இருக்க விரும்புகிறீங்க? அது திடீர்னு கொஞ்சம் பயங்கர காய்ப்பாக இருக்கும், பிறகு அவடத்தில் இப்போ நிறைய காய்ச்சாலும் சாப்பிடக்கு நமக்கு ஒத்து வராது. அப்படி தானே? சோத்திரம். சக்க மரம் எல்லாம் இடையில ஒரு முறை பார்த்தேன், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மேலே பெரிய ஒரு சக்க பழம் விழுந்து கிடக்கு, பிஞ்சு கிடக்கு. டிரைவர் அதை எங்கேயோ கொண்டு நிறுத்தி இருக்கிறான், சக்க பழம் விழுந்து பிஞ்சு இருக்கு. சரி தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்ம ஆழமாய் நடுகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம ஒட்டு மரம் அல்ல, எங்கே போட்டாலும் குறுக்கக்கூடியவர்கள். தேவன் நம்ம ஆழமாக நட்டிருக்கிறாரு, பனை மரத்தை போல. சரி, தேவன் நம்மை நட்டால் எத்தனை விரும்புறீங்க? ஆலயத்தில் ஆனாலும் வீட்டில் ஆனாலும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தினால், நட்டுவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அசைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போகும். சரி, முதலாவது அவர் நடுவார் என்றால் அவர் முதல் செய்கிற வேலை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் நட்டால் முதலாவது செய்கிற வேலை என்ன வேலைன்னா, அவர் அதை வேலி அடைத்து, அவர் அதை வேலி அடைத்து. கையை உயர்த்தி ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். பொதுவாக கோழி தொல்லை, பிற மிருக தொல்லை இருக்கிற இடத்துல
அந்த 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 கீரை விதை இல்லைன்னா காய்கறி நடு முன்னாலேயே நம்ம என்ன செய்வோம், வெறும் வேலி அடைப்போம். சிலர் பெரிய சண்டை வந்தவர் தான் வேலி அடைப்பாங்க. அப்படி தானே? உனக்கு ஆடு, எனக்கு ரோஜா பூவை சாப்பிடு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அதை நடு முன்பே வேலி அடைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோபு 1:10 சொல்லுது, அவர் வேலி அடைத்தார். கவனிங்க, அந்த வேலிக்குள்ள ஆமென், யோபுக்கு வீடு, யோபுக்கு பிள்ளைகள், யோபுக்கு உண்டான எல்லாம் வந்து விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் வேலி போட்டார்னா அந்த வேலிக்குள்ளால நீங்களும் உங்க வீடு உங்களுக்குரிய எல்லாம் வந்துடும். எத்தனை ஆடு? 3000 ஆடா? 7000 ஆடு, 3000 ஒட்டகம். இவ்வளவு பெரிய வீடு காம்பவுண்டு கட்ட எவனால முடியும்? சும்மா கட்ட முடியுமா? ஒரு 2 ஏக்கர் காம்பவுண்டு பல லட்சம் ரூபாய் ஆகும். ஹல்லேலூயா. அதில் சில என்ன செய்ய தெரியுமா, ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு 30 சென்ட் இருந்தா, 40 சென்ட் இருந்தா, கொஞ்சம் இடத்த மட்டும் என்ன செய்யறாங்க, காம்பவுண்டு கட்டி எடுக்க. எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு வேலி அடைத்தால் நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் 7000 ஆடுக்கு வேலி கொடுக்கணுமே, எவ்வளவு தூரம் வேலி போட வேண்டும் என்று பார்க்க மாட்டார். ஏன்னா நம்மை பாதுகாப்பது போல நமக்குரியதை பாதுகாக்க கர்த்தருக்கு உரிய வல்லமை உண்டு. ஆக விளக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவன் நம்மை நடப்போகிறார் என்றால், நட்டார் என்றால் நமக்கு ஒரு பெரிய வேலியை போடுகிறார். இந்த வேலி யோபுக்கு தெரிந்தோ தெரியலையோ, ஆனால் சாத்தானுக்கு தெரிந்து ஆமென் ஸ்தோத்திர தேவனிடத்திலே சொல்லி கொடுக்கிறார். அப்படிதான் நமக்கு பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் அவனையும் அவனுக்குரிய வேலி அடைக்கிறார். இங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க, எனக்கு கணக்குப்படி ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு அவங்க குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம், குடும்பம் அழிகிற சூழ்நிலை, குடும்பம் பிரிகிற சூழ்நிலை, பிசாசு போராட்டம், பண நெருக்கம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, குடும்பமாக தற்கொலை பண்ணி சாதாரண நினைவு. அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திர அந்த சௌரி ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. ஒரு ஜெபம் நடக்குது, நாங்கள் அங்கே இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க. ஒரு சத்தம், அந்த ஒரு வெளிச்சத்தை அணைக்க ஒரு பெரிய காற்று வருது. ஆனால் அந்த வெளிச்சம் அணைய முடியலை. அந்த சத்தம் பிசாசு சொல்றான், இந்த ஊழியக்காரன் இருப்பதனால இந்த குடும்பத்தை என்னால் அணைக்க முடியலை, இவங்க ஜெபிப்பதனால இந்த குடும்பத்தை என்னால் அணைக்க முடியலை, இந்த வெளிச்சத்தை குறைக்க முடியல. கையை உயர்த்தி ஒரு அலை சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சரியா 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க தாயார். அந்த நேரம் வீட்டில் போராட்டம். அந்த சனிக்கிழமை நினைக்கிறேன், நானும் ஒய்ஃபும் தூங்கலை, ஜோமெட்டே இருக்கிறோம். சாத்தான் சொல்றான், அவன் இன்னும் உறங்கலை, ஜோமெட்டா இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க. அங்கே ஃபோன் பண்ணும்போது நாங்கள் உறங்கலை, ஜோமெட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறது தூங்குறதெல்லாம் யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. அப்போ சாத்தான் எல்லாம் அறிகிறான், நமக்கு எவ்வளவு பெரிய வேலி இருக்கிறது. நான் எப்படி நினைக்கிறேன், சோத்திரம், ஒரு முறை டெக்ஸ்டைல்ஸ் கடைக்கு போகும்போது ஒரு வயசான பாட்டி பறக்கு பார்த்துட்டு வந்துட்டு அந்த கிளாஸில் ஒத்த இடி, ஏன்னா கிளாஸா விளையாட தெரியாது. இது போல சாத்தானும் எப்படியோ நடந்து வந்து தலையில் நல்ல இடி வாங்கின போகிறது, அப்பா இங்கே ஒரு வேலி இருந்திருக்கு. அப்போதான் மேலே எங்களை பார்க்குறான், வேலி இருக்குது, கண்ணுக்கு தெரியல. நெருங்கி போகும்போது யோபுக்கு வீடை சுற்றிலும் ஒரு பெரிய வேலி இருக்கிறது. அவன் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அப்படி சம்பத்து பூமியிலே பெருகிட்டு ஆண்டவர் உங்களை நட்டார்னா ஃபர்ஸ்ட் உங்களை வேலி அடைப்பார். எத்தனை விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம கட்டுற காம்பவுண்டு ஒரு பெரிய வெள்ளம் வந்தா அப்பச்சு கொண்டுக்குள்ள,
ஹல்லேலூயா. மறைஞ்சு விழுந்துரும். அவர் போடுகிற காம்பவுண்டு பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தேவன் அதற்கு வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 25:31 பாருங்க. அந்த வேலி அடைக்காத கிராமத்திற்கு மதிப்பில்லை. லேவியரா 25:31. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும், அவைகள் மீட்கப்படலாம். கவனிங்க. ஏசப்பா சொன்னாரு, எந்தெந்த பட்டணங்களுக்கு மதில் இல்லையோ அது சாதா நிலங்களை போல எண்ணப்படும். இதுல புரிஞ்சுது? அப்படின்னா சாதா வீடு இருக்குது, ஆனா என்ன இல்லை, வேலி இல்லை. அப்ப எப்படி எண்ணப்படுமா? சாதா ஒரு நிலத்தை போல எண்ணப்படும். ஆனா மதில் சூழ்ந்த வீடுகளோ அவை சாதா நிலத்தை போல எண்ணப்படாது. நான் சொல்றேன், பக்கத்தில் சொல்லுங்க, கை கொடுங்க பாப்பா. உங்களுக்கு தேவன் வேலி போட்டால் நீங்க மற்ற மக்களை போல எண்ணப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தனி கவனத்தை வச்சிருக்கிறார். அதை ஒருக்க கூட மைக்கில் வாசிங்க பார்ப்போம். மதில் சூழாத பட்டணங்கள், மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ, மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும். எல்லாம் கையை கொட்டி ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். சகோதரனே, நீங்க தங்கியிருக்கிற வீடு, உங்க வாழ்க்கை தேவன் வேலி போடலன்னா மற்ற இடங்கள் போலவே கருதப்படும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலி போடுவார் என்றால் கோசே நாட்டை விசேஷப்படுத்துறது போல பேன் வராம, வண்டு வராம, கொப்பளம் வராம, வெட்டுக்கிளி வராம ஒரு பெரிய பாதுகாவலை தருவார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு வேலி இல்லைன்னா நீங்களும் உலக மக்களும் சரி, அவங்களுக்கு நடக்கிறது போலதான் உங்களுக்கு நடக்கும். யாரும் காப்பாற்றப்பட முடியாது. அன்பான சகோதரி சகோதரர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு சொல்ற வார்த்தை, எப்படியாகிலும் வேலி உள்ள கிராமத்துக்குள் நீங்க வந்துருங்க. வேலி இல்லைன்னா மற்ற நிலங்கள் போல கருதப்படும். அப்ப என்ன செய்வாங்க சொல்லுங்க? கிரிக்கெட் விளையாடுவாங்க, பந்தடிப்பாங்க, ஆடு மாடு கட்டுவாங்க. அல்லேலூயா. எங்கள் ஒய்ஃப் வீட்டு பக்கம் ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. அதை சார்ந்து ஒரு தீக்குச்சி கம்பெனி இருந்தது. அதனால் நஷ்டப்பட்டு ஓடிட்டார். ஓடனோடனே ஒரு 50 சென்ட் நிலம் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் வேணும், உனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு எடுத்தாங்க. சோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு ஆளும் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அடுத்து பந்தடி களமாக மாறிச்சுது. சுமார் 50 சென்ட். இன்னைக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய் விற்கும். அதை எடுக்க யாரும் இல்லை. இது ஒரு முக்கியமான காரணம், காம்பவுண்டே இல்லை. அது பப்ளிக் இடமாக விளையாடுறாங்க. சோத்திரம். பப்ளிக் டாய்லெட் போகிறாங்க, பந்தடி களமாக இருக்குது. இதை போல உங்களுக்கு மதில் இல்லைன்னா, எனக்கு வேலை இல்லைன்னா சாதா நிலமாக நாம் எண்ணப்படுவோம். இன்னைக்கு சாதா நிலமாக அல்ல, ஒரு பாதுகாப்பு நிலமாக எண்ணப்படுவது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வேலையை போட்டிருக்கிறார். வேலை இருக்குன்னு அதை உறுதிப்படுத்துகிற பிள்ளை அல்ல சொல்லுங்க பார்ப்போம். சௌரமாருக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் உங்க வீட்டை பாதுகாத்திருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கை உள்ள ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே தேவன் நம்மை வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 60:18 சொல்லு, உன் மதில்கள் ரட்சிப்பு என்று சொல்லப்படும். இந்த வேலிக்கு பேரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வேலியை போடுகிறார். அல்லேலூயா. 1-2 ராஜாக்கள் 6:17 எலிசா எலியாவுடைய ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கும் போது யார் வந்தது? யார் வந்தது? தேவன் சில நேரம் முள்வேலி போடுவார். முள்வேலியை ஊடுருவ பார்க்குறவங்க ஊடுருவி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆமேன் சோத்திர அக்கினி வேலியை போடுவார். என்ன வேலி போடுவார்? நான் இடையில ஒரு செய்தி கேட்டேன். ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திருடர்கள் காரை கடத்துறாங்க. வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பச்சை முட்டையை தூக்கி எறிவாங்களாம் ஃப்ரண்ட் கிளாஸில். ஆமாம், அந்த வைப்ரேட் ஆகிட்டு இருந்தால் அடுத்து கண்ணாடியில் பார்க்க முடியாது. உடனே கடத்தல்காரர்கள் வந்து அந்த போட்டோ எடுத்துகிட்டு போவான். இப்போ ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா,
கடத்தல்காரங்க வந்தால் ஒரு பட்டன் நமக்குனா 4 பக்கம் தீ எரியும். என்ன எரியும்? ஒன்று வாங்கிடுவோமா? ஒரு பட்டன் நமக்கு 4 பக்கம் தீ எரியும். அப்போ யார்கிட்ட வரமாட்டா? சொல்லுங்கம்மா. அதெல்லாம் எப்படி எனக்கு கடவுள் 1 கோடி ரூபா இருக்கும். அந்த 1 கோடி இருந்தால் நம்ம யாரு? அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கண்டா. ஒருவேளை மாறுதி 8 போனாலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி வேலையா இருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எலியாவை சுற்றிலும் மற்ற குதிரைகள் நிற்கிறது. இப்போ தெய்வீக ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அல்லேலூயா. நீங்கள் அதை அறியன்னா, நாகர்கோவில் சிறையில் உள்ளே போகண்டா, வெளியே போகும்போது இங்கே பார்த்தா பெரிய ஒரு காம்பவுண்டு கட்டி அதுக்கு மேலே முள்வேலி போட்டு அதில் என்ன மின்சாரம் பாய்ச்சிருக்கிறாங்க. சில ஆட்கள் எப்படியாவது ஏறி தப்புனாங்கன்னா கரண்டில் பிடிக்கும்போது முள்வேலியில் அழிஞ்சு போவாங்க. நமக்கு தேவன் ஏன் முள்வேலி போடலை, ஏன் அக்கினி வேலி போடுறான்னா, இந்த அக்கினியை தொடர எவனும் அழிந்து போவான். இந்த 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 சீனாய் மலையை குறித்து ஏசப்பா சொன்னார், மலையை தொடுகிற எந்த மிருகமும் அழிஞ்சு போகும். ஏன்னா மலையிலே தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா நமக்கு அக்கினி மதிலாக இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை அழிப்பதற்கு சத்துரு எத்தனை முறை வந்த போதிலும் நம்ம ஏன் அழியலன்னு நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி வேலையா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவன் நம்மை நட்டால் முதலாவது அவன் நமக்கு வேலி போடுவார். 2வது அவன் 5:2 அதில் உள்ள கற்களை பொறுக்குவார். இப்போ ஜேசிபி வந்த பிறகு எல்லாம் அவியல் பருவம் தான். நான் முன்ன பார்த்துருக்கிறேன். கற்களை பொறுக்குவதற்கு நான் ஒரு பெயர் கொடுக்கிறேன். அதை கற்களை பொறுக்கி சுத்தம் செய்கிற ஆண்டவர். இந்த மண்வெட்டுக்காரன் வெட்டி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைக்கு இடத்துல கொஞ்சம் கல் எல்லாம் கூடி கிடக்கும். ஒவ்வொரு மம்மாட்டீச் வெட்டும்போது வர்ற கல்லை என்ன செய்வாங்க? வேலைக்காரன் எத்தனை பார்த்துருக்குறீங்களா? கல்லெல்லாம் கொஞ்சம் நாய் எறிஞ்ச கல், வயலில் தண்ணி இருக்கான்னு பார்க்க எறிஞ்ச கல், அந்த கல்லெல்லாம் கிளைக்கும் போது வேலையாட்கள் கொஞ்சம் கூட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நிலத்தை சுத்தம் பண்ண. 2வது, தேவன் நம்மை நடுவார்னா அந்த நிலத்தை கர்த்தர் சுத்தம் செய்கிறார். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. 2வது என்ன செய்கிறாரு? அதில் கற்களை எல்லாம் பொறுக்கிறார். கற்களை குறித்து பைபிள் சொல்லுது, இடருக்கு எதுவான கல். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ரோமர் 9:33 நம்ம இடறி போகக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு கர்த்தர் அகற்றுவார். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை ஆண்டவர் அகற்றணும் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், லேகியோன் பிசாசு பிடித்தவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டார் கற்களை வச்சு. நம்மை காயப்படுத்துகிற காரியங்களை, அந்த கற்களை நம்மை விட்டு கர்த்தர் அகற்றுவார். என்னத்த ஸ்தோத்திரம். சிலர் சண்டை ஏதாவது கஷ்டம் உடனே என்ன செய்வாங்கன்னா, கையை பொத்தி வச்சு தொப்புன்னு சொல்லுவான். மருகுச்சியில் ஒரு இருக்கிற ஆசாரி, சுப்பேன் ஆசாரி, மனைவியிட்ட சண்டை போட்டுட்டு கொட்டாப்பட்டி மரத்தில் ஒன்று இருக்கும், இவ்வளோ பெருசு, அதை வச்சு டப்பு டப்பு எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பலன் என்னென்னா, அத்தியாயில் தான் பலன். சாப்பிடவே மாட்டா. தம்பி ஒரு 1.5 மணிக்கூருக்கு ஒருக்கா ஒரு கட்டங்காப்பி, சோறே சாப்பிட மாட்டா. ஆனால் கொட்டாப்பட்டி எடுத்து தள்ள பிறவும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், ஒரு தள்ளு அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் கல்லால் தன்னை காயப்படுத்தி கொண்டான். அவன் நம்மை காயப்படுத்துகிற கிரியைகளை அவர் சுத்தம் செய்யும் போது நம்மை விட்டு அகற்றுவார். சிலர் கோபத்தில் தலையை போட்டு செவத்தில் இடிப்பாங்க. இடிச்ச ஆட்கள் இருக்கிறீங்களா? சிலர் நினைச்சுவாங்க ஒரே தல் கையில் ஒரு இரும்பு சுத்தியில் எடுத்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மை காயப்படுத்துகிற காரியத்திற்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்ம இடரக்கூடிய கல்லை நம்மை விட்டு கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் நம்மகிட்ட எப்படி செய்கிறாரு சொல்லுங்க? நம்ம தான் அந்த கட்டி பாரில் ஒரு விருட்சத்தை ஒன்று நட்டுட்டு காய்க்கல, வளரல, குருடு பாயுது.
நம்ம செய்ய வேண்டிய வேலை சரியா செய்தா சரியா மரம் காய்க்கும். தேவன் என்ன செய்கிறார்? அதுக்கு ஒரு பெரிய வேலையை போடுகிறார். நான் சொன்னேன், மதில் இல்லாத கிராமத்தில் உள்ள வீடுகள் சாதா நிலங்கள் போல எண்ணப்படும். நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்வுக்கு கர்த்தர் வேலி போடலைன்னா நீங்களும் உலக மக்களும் சரி. ஆனா வேலி போட்டுட்டா நம்ம வேற மாதிரி ப்ரோ சொன்னது போல வேற மாதிரி ப்ரோ நம்மளை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். இரண்டாவது, கற்களை பொறுக்குகிறார். அல்லேலூயா. இடருக்கான கல்லை பொறுக்கிறார். அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது, எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் எலியா தான் செய்தார். தண்ணீர் ஊற்றினார். அவர் தண்ணீர் ஊற்றினார். ஆனா பலிபீடத்தை சுற்றிலும் சில கற்களும் மண்களும் இருக்கிறது. நான் இப்படி நினைக்கிறேன், இந்த கவனிங்க, பொதுவாக சோத்திரம், தீ எரிந்தால் அணைப்பதற்கு என்ன செய்திருப்பாங்க? சில ஆஃபீஸில் எல்லாம் பக்கெட்டில் வாளியில் என்ன வச்சுருப்பாங்க? மண் வச்சுருக்கிறாங்களா? எத்தனை பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. தீ அணைக்க என்ன வச்சுருப்பாங்க? மண். சோத்திரம். மண்ணை வாரி போட்டால் தீ என்ன செய்யும்? அணையும். இங்க பலிபீடத்தை சுற்றிலும் தீ பிடிக்காமல் இருக்க நிறைய மண் இருக்குது, நிறைய கல் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். மகிமை வெளிப்படாதபடிக்கு கல் இருக்குது, மண் இருக்குது. அந்த கற்களை, தீ எரிய முடியாமல் இருக்கிற கற்களை தேவனுடைய வல்லமை பட்சித்து போட்டது. கையை உயர்த்துவதாலே சொல்லுங்க பாப்போம். பல சொல்லுங்க. நீங்க வளர முடியாம, நீங்க உயிர்ப்பிக்கப்பட முடியாம, உங்க வாழ்வில் தடை பண்ணுகிற கற்களை ஆண்டவர் இன்றைக்கு பட்சித்து போடுகிறார். அதான் கற்களை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவார். தேவன் நட்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்? வேலி. மதில் இல்லாத பட்டணத்தில் இருக்கிற வீடுகளாகிய உங்களை கர்த்தர் பெரிய மதிலை போடுவார். அதான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். நான் யோசிக்கிறேன், 2-3 விபத்தில் நான் சாக வேண்டிய ஒரு நபர் நம்முடைய சபைக்காக முதல் முறை கலெக்டர் அலுவலகத்திற்கு அப்டேஷன் கொடுக்க போகும்போது அவன் அழகிய மண்டபத்தில் ஒரு விபத்து. அந்த காரை இப்போ அப்படி தான் இருக்கு எனக்கு. அந்த 4:15 மணிக்கு விபத்து. 4 மணி அளவு எங்கள் அப்பாவுக்கு தேவன் சொல்கிறாராம், தயவுக்காக ஜெபம் பண்ணு. நான் பைக்கில் தான் போயிருந்தா ஹெல்மெட் எல்லாம் பிக்ஷா படலாம் இருக்கும், தலையில் வைக்க மாட்டேன். அந்த வாகனம், சுமோ வாகனம் இடுக்கி நடு ரோட்டில் விழுந்து தலையிடு அழிச்சுப்பட்டு செத்துருப்பேன். அடுத்து சபையுடைய குண்டெல்லாம் தோண்டி கம்பி எடுப்பதற்காக நான் போகிறேன். சபி டெடஸுக்கு போகிறேன். லேட் ஆயிட்டு. அந்த நேரம் கல் தொட்டி பக்கம் தாண்டி போகும்போது ஓவர்டேக் பண்ணி போகிற பார்க்குறேன். ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வருது. அவன் என்னை இடிக்காமல் எப்படியோ தப்பு நான் நிறுத்தி என்னை திட்டிட்டு போகிறான். எனக்கு மேலே அவளோட பிடலியாக வந்து வெளியே எங்கேயாவது போய் சாவும் நின்று யோசிக்கிறேன். இத்தனை வருஷம் 16 வயசுலேயே பைக் ஓட்டுறேன். வட இந்தியாவில் ஓட்டியிருக்கிறேன், கோயம்புத்தூரில் ஓட்டியிருக்கிறேன், எங்கெல்லாம் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் சபை வேலையை ஆரம்பித்த பின்பு இந்த பிரச்சனையே இதுவரை என்னை யாரும் திட்டிட்டு இல்லை. அடுத்து என் பிள்ளையுடைய முதல் பர்த்டேக்கு விபத்து, ஸ்கூலுக்கு போகும்போது விபத்து, இப்படி நிறைய காரியம் யோசித்திருக்கிறேன். என்னைக்கோ அழிந்து போக வேண்டிய நம்மை நான் புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், என்னை கர்த்தர் வேலையிட்டு இருக்கிறார். என் வாழ்க்கை, என் குடும்பம் மதில் சூழப்படாத கிராமம் அல்ல, வீடு அல்ல, மதிலை கர்த்தர் சூழ வச்சிருக்கிறார். இங்கே யாராவது சரியாக மனம் திரும்பல, மூழ்கி ஞானசம் எடுக்கலாம், உடனே எடுத்துடணும். நீங்கள் மதில் சூழப்படாத ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, மதில் சூழப்படாத ஒரு வீடு. அங்கே என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம், தீவிரவாதி வரலாம், எதிரி வரலாம். காம்பவுண்ட் இருந்தா பார்த்து, ஆனால் நாய் வந்துட்டு போகும், சிம்பிளாக வந்து ஜம்மனி கோழியை பிடிச்சிட்டு போகுது. ஆனால் உள்ள வர கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லேலூயா. பைபிள் இருக்கு பார்த்தீங்களா? சோத்திரம். வேலி இல்லாதபடியினால் காட்டு பன்றி அதை, வெளியின் மிருகங்கள் அதை, காட்டு பன்றி வரும், நாட்டு பன்றி வரும், எல்லாம் வரும். 2வது, கற்களை பொறுக்கி, கற்களை நம்முடைய உயர்வை தடை பண்ணுகிற கற்கள். அல்லேலூயா. 3வது, தேவன் என்ன செய்கிறார்? ஆமென், அதை நடுகிறார். 3வது என்ன செய்கிறார்? சொல்லுங்க. நடுகிறார். சோத்திரம். 3வது வாசிங்க பார்ப்போம்.
அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. எவ்வளவு சிரமப்படுறா பாத்தீங்களா ஆண்டவர்? எனக்காக கற்களை பொறுக்கி எடுக்கிறார். தேவதேவ இடறி விடக்கூடாது. எத்தனை மக்கள் இடையே விடுறாங்க தெரியுமா? இடறி போகிற ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும், விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும். நான் இடறி போகக்கூடாது என்று என் வழி இருக்கிற கற்களை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். எனக்கு வாழ்க்கை காயப்படக்கூடாது என்று கற்களை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். என் வாழ்க்கையை பிரகாசிக்க விடாமல் தடை பண்ணுகிற அந்த கற்களை வல்லமையினால் பட்சித்து போடுகிறார். மூன்றாவது நடுகிறார். அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. என்ன நடுகிறார்? நற்குல. எல்லாம் சொல்லுங்க, என்ன திராட்சை செடி? கொஞ்சம் ஜீவனா சொல்லுங்கம்மா. நற்குல திராட்சை செடி. அப்ப ஆண்டவன் நடுவது குவாலிட்டியானதா? உயர்தர கன்றுகளை நீ நட்டாலும் இருக்கா பைபிள்ல? என்ன கன்று? உயர்தர கன்று. தேவன் நடுவது நற்குல திராட்சை செடி. அல்லேலூயா. நட்டு ஸ்தோத்திரம். எதற்காக நடுகிறார்? அதான் நமக்கு கேள்வி. கவனிங்க, நம்ம எதுக்கு செடி நடுறோம்? ரோஜா பூ எதுக்கு நடுறோம்? தேவை வரும்போது தலையில தூக்கி வச்சுக்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, எதுக்கு நம்ம மரம் நடுறோம்? இந்த மரம் எதுக்கு நட்டுருக்கிறோம்? இதனால நிறைய டிஸ்டன்ஸ். என்ன பிரச்சனைன்னா, இந்த வவ்வால் வந்து சபை சுவரை நாசப்படுது. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்ல நிழல் இருக்கிறது. அப்போ ஒரு எதுக்கு நடுறோம்னா, இயேசு எதுக்கு நடுறாருன்னா, அவன் ஏசாயா 44:14 வாசிங்க. ஏசாயா 44:14. அவர் தனக்கு கேதுருகளை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையும் ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். தன் காரியத்துக்காக ஒரு மனுஷன் வளர்க்கிறான். சொல்லுங்க, உங்களை நட்டிருக்கிறது. பிரதர் சொல்லணும், உங்களை நட்டிருக்கிறது அவருடைய காரியத்திற்காக. சௌரியமா பல சொல்லுங்க அம்மா, எதுக்கு நடக்கிறாரு? உங்களை நட்டிருக்க எதுக்கு? யாருடைய காரியத்துக்காக? எத்தனை நம்புறீங்க? என்னை நட்டிருப்பது தேவனுடைய காரியத்திற்காக. உங்களை நடுவது தேவ காரியத்திற்காக. அப்ப பாஸ்டர், நாங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? ஊழியம் செய்கிறவங்க மட்டுமா? தேவ காரியத்திற்காக. உங்களிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் தன் காரியத்துக்காக. சகோதரனே, உங்களை ஆலயத்தில் கர்த்தர் நட்டிருக்கிறாரு. உங்க ஊர்ல கர்த்தர் உங்களை நட்டிருக்கிறார். என்றைக்கோ பிடுங்கப்பட்டு அழிந்து போக வேண்டிய உங்களை அவருடைய காரியத்துக்காக கர்த்தர் நட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை முறை சாத்தான் பிடுங்கி போக பார்த்தா, நான் நினைக்கிறேன் பிடுங்க வரும்போது யாரோ சொல்லியிருப்பாங்க, இது பரமபிதா நட்டது. உங்களால் முடிஞ்சா ரோட்டு ஓரத்தில் அரசாங்கம் நட்டிருக்கிற அந்த மரத்தை பிடுங்கி பாருங்க, சிசிடிவியில் நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களை வச்சு திரும்ப நட வைப்பாங்க. 10 மடங்கு ஃபைன். அரசாங்கம் நட்டிருக்கிற ஒரு தேக்கு மரத்தை வெட்டி பாருங்க, பிடுங்கி பாருங்க, விடுவாங்களா? புறம்போக்கில் நிற்குது, காம்பவுண்டு போடலையே. ஆனால் அதிகாரம் ஒரு காம்பவுண்ட் அதுக்கு போடப்பட்டிருக்கிறது, சீல் போடப்பட்டிருக்கிறது. எதுக்காக உங்களை கர்த்தர் நட்டிருக்கிறார்னா அவருடைய காரியத்திற்காக. எத்தனை நம்புறீங்க? உங்களை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருப்பது அவருடைய காரியத்துக்காக. நீங்க அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க வேலை செய்யலாம், தூங்கலாம், இளைப்பாறலாம். ஆனால் அந்த உலகத்தில் வாழ்வது நீங்க ஆண்டவருக்காக. நான் பக்தன் பாடுறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. கையை உயர்த்தி, எஜமானரே
என் இயேசு ராஜனே. சகோதரமாரும் எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவது செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. கையை தலை சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒருவேளை எங்களை போல முழு நேரம் ஊழியம் செய்யாவிட்டாலும் உங்களை கத்த நட்டது ஆண்டவருக்காக. எத்தனை விரும்புறீங்க? ஏதாகிலும் ஒரு வழிகளில் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவங்க மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். கையாசைத்து ஒரு அல்லேலூயா. உங்களிடத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். சரி, மூன்றாவது அவன் நடுகிறார். யார் காரியத்துக்காக? அல்லேலூயா. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, அந்த கழுதை குட்டியை நீங்க அவிழ்த்து கொண்டு வரணும். எவனாவது ஏன்டா அவிழ்க்கிற கேட்பாங்களா? அடுத்தவன் மாடை அவுத்தா கேட்பாங்களா? அடுத்தவன் கோழியை விரட்டி விரட்டி வீட்டுக்குள்ள அடைச்சி சொத்தை கேட்பாங்களா? ஏன் அவளுக்குன்னு கேட்டா, இது யாருக்கு வேணும் சொல்லுங்க? யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். என்னெல்லாமோ பொருளை கலாண்டு விற்கிறாங்க. இந்த ரயில்வேல சைடுல எல்லாம் தண்டவாளம் எவ்வளவு போட்டிருக்கு. ஏன் போகல? ரயில்வே தண்டவாளத்தை களவாண்டு ஒரு போல்ட் எடுத்து விற்றாலும் அவன் வாழ்க்கை போக்கு. எடுத்தாலும் சொல்லுவான், மத்திய கவர்மெண்ட்டுக்குள்ளதாக்கும் ஜெம்மம் பாடு நம்ம பிடுங்க சத்துரு எத்தனைத்த போதிலும் ஆமேன். இன்னொரு சாத்தான் சொன்னான், டே அவனை கை வைக்காத, இது பரமபிதா நட்டது, இது தேவன் நட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? தேவன் நம்மை நட்டிருக்கிறார் அவருடைய காரியத்துக்காக. இங்க இருக்கிற தம்பிமாரை சொல்றேன், பெரியவங்களை சொல்றேன், நீங்க என்ன வேலை செய்யுங்க, ஆமென், உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படணும். அந்த வெள்ளிக்கிழமை பகல் தேவனுடைய செய்தி கொடுத்த அந்த ஊழியக்கார சகோதரி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு வாலிபனுக்கு வேலையே கிடைக்கல, ஆண்டவரை அறிந்தான், சோத்திரம். இன்டர்வியூ அட்டன் பண்ண லெட்டரே வரல, யாருமே அழைக்கல. ஆனால் ஜெபித்து அனுப்பின போது 2 கம்பெனியிலிருந்து அவனுக்கு காலிங் லெட்டர் வந்தது, நீ வந்து அட்டன் பண்ண அப்படின்னு. அதில் எவ்வளோ சம்பளம் போடப்பட்டிருந்ததாம்? ஒன்றுக்கு 2.5 லட்சம் மாதம். சரி, அவங்க சொன்னது என்னன்னா, உனக்கு சம்பளம் வேலை இன்டர்வியூ வரலையா, நீ இத்தனை அதிகாரம் என்ன செய். சாரி ஆமாம், கதை நான் இப்படி தான் சொல்லுவேன். சரி, நீ பைபிள் ஃபுல்லாக வாசித்து முடியும்னு தானே அவனுக்கு வந்தது. கதை கரெக்டாக அடிச்சிருக்கு, நான் தப்ப முடியாது. கவனிங்க, பைபிள் ஃபுல்லாக வாசி. அவங்க சபைக்கு யாராவது தூத்தூர் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க, கடற்கரை மக்கள் மத்தியில் யாராவது கழுத்து வலி கை வலின்னு வந்தால் நீங்கள் போய் பைபிளில் 7 அதிகாரத்தை முட்டி போட்டு வாசிங்க. 10 அதிகாரமா, அதுவும் குறைச்சா சொல்கிறேன், 10 அதிகாரத்தை முட்டி போட்டு வாசிங்க. ஒரு சௌரி சொன்னாங்களாம், வாசித்து முடியும் போது அந்த பலகீனம் தானாய் மாறினது. இந்த வாலிபனுக்கு சொன்னாங்களா, நீ இந்த பைபிளை ஃபுல்லாக வாசித்து எவ்வளோ சீக்கிரம் வாசிக்கிறியோ உனக்கு வேலை தேடிவர். இவன் பைபிள் படித்தா முடிக்கு முன்னால் சோத்திரம் அவனுக்கு அவன் பழையற்பாடு முடிஞ்ச உடனே, பார்த்தீங்களா, பழையற்பாடு படித்து முடிஞ்ச உடனே ஒரு புதிய வழியை கத்த திறந்தார். புதிய ஏற்பாடு வாசிக்கும் முன்னால் அதில் சம்பளம் 2 இன்டர்வியூக்கு காலி வந்திருக்குது. 1ல் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 1ல் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். உடனே நம்ம அல்லேலூயா க்ளோரி அப்படின்னு இந்த ஆப்ஷனை புதுக்குவோம். அவன் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாராம், பாஸ்டர் நான் எதை செலக்ட் பண்ணணும்? அவர் சொன்னாராம், ஆண்டவரை ஆராதிக்க போக எந்த சம்பளம் தடையில்லாமல் இருக்குதோ அந்த சம்பளத்தை தேடிக்கொள். அவன் சொன்னான், 2.5 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை, 1.5 லட்சம் சம்பளம் தான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே. அவர் சொன்னாராம், 1.5 லட்சத்தையே செலக்ட் பண்ணு.
இன்னைக்கு நம்ம எப்படி ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காட்டும் பரவாயில்லை, 3 லட்சம் 4 லட்சம் ஆகணும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா, தம்பி தங்கை உங்களை நடத்துவா. ஆனா உங்களை எதுக்கு நட்டிருக்கிறாரு? 2.5 லட்சம் சம்பளம் வாங்கி உலகத்துக்கு ஒத்து போகல. அவன் குறைஞ்ச சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் தேவனுக்கு மகிமையா இருக்கணும். வேலை இல்லாமல் தேடுறவங்க நீங்களும் பைபிள் படிக்கலாம், பைபிள் படிக்க தொடங்கலாம். அப்படியே ஒரு சாட்சியை நம்முடைய சபையில் மாறட்டும். ஆண்டவர், இந்த பைபிளை நான் சரியாக படித்து முடிப்பேன். ஆமாம், அதுக்குள்ள எனக்கு ஒரு வெளியை திறக்கணும், என் திருமண தடைகளை மாற்றணும், என் உயர்வு தடைகளை மாற்றணும், உண்மை பிறருக்கு சொல்வேன்னு சொல்லி பாருங்க. உங்கள் பிரயோஜனத்துக்கு அல்ல, உங்களுக்காக கர்த்தர் உங்களை, ஆண்டவருக்கு உங்களை நட்டிருக்கிறாரு. நான் புரிந்து கொள்கிறேன், எனக்காக அல்ல, அவருக்காக என்னை நட்டிருக்கிறார். அதான் பாடுறாங்க, நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானா. அப்ப நமக்குள்ள ஒரு உறுதி, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு, என்னை கர்த்தர் ஆலயத்தில் நட்டிருப்பது, இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டது எனக்காக அல்ல, அவருக்காக. சரி, எதுக்காக நடுற? யாருக்காக நடுறாரு? அல்லேலூயா, அவருக்காக. 1 கொரிந்தியர் 3:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:8 வாசிங்க. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். இப்போ நடுகிற ஆளு தான் என்ன பாய்ச்சது? நீர் பாய்ச்சது. இப்போ ஆண்டவர் எங்க விளைய செய்கிற தேவரை தனியாக வச்சிருக்கு. நடுகிறவனும் நீர் பாய்ச்சலும் ஒன்று. இப்போ நம்ம சப்ஜெக்டில் சோத்திரம், நடுகிறவரும் நீர் பாய்ச்சலும் விளைய செய்கிற ஒரு ஆள். இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நான் சொல்ல எத்தனை புரிஞ்சுது? நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இங்கே நம்ம தியானத்தில் அவன் விளைய செய்கிற ஒன்றாக. அப்போ நம்ம நடுகிறவன் அவர் தான், நீர் பாய்ச்சுகிறவரும் அவர் தான். ஆமாம், இங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வயதான தகப்பனார் மழை பெஞ்சாலும் எல்லாத்துக்கும் தண்ணி அடிப்பாராம். என்ன செய்வாரா? மழை பெஞ்சாலும், இப்போ மழையில் பூமி நனையாக செய்யுது, மழை பெஞ்சாலும் வாழைக்கெல்லாம் தண்ணி. நம்முடைய ஆண்டவர் நம்மை செழிப்பாய் நீர் பாய்ச்சுகிறவன். சரி சரி, முதலாவது என்ன? ஆண்டவர் நட்டா. எத்தனை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் நட்டிருக்கிறார்? சோத்திரம், வேலி அடைக்கிறார். 2வது, நம்ம இடறி போகக்கூடிய கற்களை எல்லாம் அகற்றுகிறார், நம்மை காயப்படுத்துகிற கற்களை எல்லாம் அகற்றுகிறார். 3வது, அவன் நடுகிறார். எதுக்காக நடுறாரு? இங்கே இருக்கிற ஒவ்வொரு சொல்கிறேன், ஸோ நீங்கள் ஆண்டவருக்காக நடப்பட்டவர்கள். அல்லேலூயா. என் புருஷனுக்காக நான் வாழ்கிறேன், பிள்ளைக்காக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் தேவனுக்காக வாழ்கிறேன். கர்த்தர் உங்களை நட்டிருக்கிற அவருக்காக அந்த உறுதி இருந்தால் ஒருவர் உங்களை பிடுங்க விட மாட்டார். அல்லேலூயா. சொந்த புருஷன்தான், ஆமென், சோத்திரம், அவரையும் கடிந்து கொள்வார் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, 2வது 3வது, கர்த்தர் ஆமென் நம்மை ஆமென் நடுகிறார், அவருக்காக நடுகிறார். 3வது சோத்திரம் வாசிங்க. 4வது 5:2 அதில் ஒரு கோபுரத்தை கட்டுறார். என்ன கட்டாரு? 2 ராஜாக்கள் 9:17 வாசிங்க. கோபுரம் எதுக்கு? இஸ்ரவேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன். நல்லா கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப தேவன் வேலி போட்டாச்சு, அப்படியே பிள்ளைகளுக்கு கற்களை எல்லாம் பொறுக்கியாச்சு, இப்போ நட்டாயிற்று. இனி என்ன வேணுமா? கோபுரம். கோபுரம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, டவர். இப்போ பொழுது போல சோத்திரம் வசதிகள் இல்லை, எதிரிகள் வருவது. நம்ம இந்த ரோடுக்காக ஒரு ப்ராப்ளம் நடந்தது, வழக்கானது, கவனிங்க, ரோடுக்கு அப்புறம் நடந்தது. அப்போ நிறைய வாலிபர்கள் அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. தக்கலையில் போலீஸ் ஜீப் ஸ்டார்ட் ஆன உடனே முருங்கை விலைக்கு அறிவிப்பு வரும். இங்கே வந்து நான் என் காது கேட்க, எவனோ சொல்லி கொடுத்துருக்கு, ஒரு பயவளையும் காணலை. ஆனால் அந்த காலத்தில் எதிரி வருவதை சொல்ல தகவல் தொடர்பு இல்லாதனால இந்த டவருக்கு மேலே பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேன் நிற்பான். அல்லேலூயா. தேவன் நட்டாலும்
அவர் வேலி அடைத்தாலும், அவர் கற்களை பொறுக்கினாலும் இதுக்கு எதிரிகள் உண்டு. இந்த தோட்டத்துக்கு எதிரிகள் உண்டு. இதை அழிக்க வேண்டும் என்று விரும்புதல் உண்டு. அதுக்கு அவர் பெரிய டவர், அதுக்கு மேலே ஏறி நின்று தூரத்தில் எதிரி வரும்போது அவனை எதிர்க்கக்கூடிய ஆயத்தங்களை செய்யும்படி ஒரு பெரிய கோபுரத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்பா, தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நான் நட்டதோடு இந்த பிள்ளைகளை விட்டு விட்டு போகக்கூடாது, இவர்களுக்கு என்னென்னைக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு கோபுரத்தை வச்சு அவன் தூதர்களையும் ஊழியக்காரர்களையும் கற்று வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எங்களை குறித்து காவல்காரனேன்னு எரேமியாவை ஆண்டவர் கூப்பிடுறாரு. சோத்திரம். சபைக்கு மட்டுமல்ல, நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, எங்களை வச்சிருக்கிற கிராமத்துக்கே நாங்கள் காவல்காரர்கள். ஹல்லேலூயா. ஜாமம் காக்கிறவங்களா கத்து வச்சிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க. நான்காவதாக என்ன வச்சிருக்கிறாரு? என்ன? இத்தனை பேர் கோபுரம் வேணும் விரும்புறீங்க? காவல் கோபுரம்னு போடப்பட்டிருக்கு. என்ன கோபுரம்? 2 ராஜாக்கள் 17:9 வாசிங்க. காவல் கோபுரம். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் ரகசியத்தில் செய்ததுமன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி. ஒரு சொல்லுங்க பாருங்க. இப்ப தேவனுக்கு கோபம் வருமா? தோட்டத்தை பாதுகாக்க கட்டின கோபுரத்துக்கு மேல சிலையை கொண்டு வச்சாங்க. இப்ப நம்ம மியான்மர்ல பார்த்தோம், ஒரு கோயிலுக்கு மேலுள்ள அந்த அடுக்கு மாடி விழுந்து. இதுதான் நடக்க போகுது உலகத்தில். எனக்கு பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி அவர்கள் ஒரு காரியம் சொன்னாங்க. இந்தியாவுக்கு வந்த பூவியல் ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறாங்களா, இந்தியாவில் உள்ள எல்லா மலைக்கு அடியிலும் எரிமலை இருக்கிறது. அப்போது நம்ம எனக்கு மியான்மரில் பார்த்தது வரும் நாட்களில் எல்லா இடத்திலும் நடக்க போகிறது. கர்த்தர் கீழே என்ன வச்சிருக்கிறாரு? சாத்தானு கீழே எரிமலை வச்சிருக்கிறார். அப்போ என்ன உறுதிப்பட போகுதுன்னா, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகிற வார்த்தை உறுதிப்பட போகிறது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். காவல் காக்கும்படி கட்டப்பட்ட கோபுரத்துக்கு மேல கர்த்தரை அவமதித்து விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, உங்களை காக்க ஒரு தேவன் இருக்கிறார். காவல் கோபுரத்துக்கு ஒரு வாட்சியமன் வச்சிருக்கிறார். அதை மீறி சாத்தானை தேடி நீங்க போகக்கூடாது, விக்கிரகங்களை தேடி போகக்கூடாது, சாத்தானை தேடி போகக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். செத்தாலும் சாகிறேன்னு எஸ்தர் சொன்னது போல கையை உயர்த்தி விடல இல்லையா? ஆமென். பரலோகம் போக காலை பேசும்போது, பரலோகம் போக வியாதி தடை இல்லை, பாவம்தான் தடை. என்ன தடை? என்ன தடை? சோத்ரா. என்ன தடை? வியாதி தடை இல்லை. பரலோகம் போக பாவம் தான் தடை, விக்கிரக ஆராதனை தடை. எலிசா நம்ம போல பாடுள்ள மனிதன் வியாதி பிடிச்சு தான் இறந்தார். அதனால உங்க வியாதியில சாக வேண்டும் என்று சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவா. அவர் சொல்றாரு, நீ சப்பானி இருந்தாலும் பரலோகம் போக தடை இல்லை. ஒரு கண்ணு தான் இருக்கு பாஸ்டர், 1 பீஸ் ஆயிட்டு அப்படி சொன்ன பரலோகம் போக தடை இல்லை. ஒரு கண்ணு 2 கண்ணுடையவனாய் ஜீவனுக்குள் போற நரகத்துக்கு போதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய். யாரோ கூடுவாங்க, சோத்ரா உங்க வீடு எங்க இருக்கு? அந்த 1.5 கண்ணு வீட்டு பக்கமா? நம்ம வீட்டில் ஊரில் ஒரு அவர் உண்டு. உங்கள் உண்டு. அது ஒருத்தன் மொண்டி நடப்பானே, அவன் வீட்டு பக்கமா? சோத்திரம். உனக்கு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அட்ரஸ் சொல்லலாம், ஆனால் பரலோகம் போக தடை இல்லை. அப்போ ஆண்டவர் பாதுகாக்கும்படி கட்டின கோபுரத்துக்கு மேலே காவலாளர் வைக்காம அங்கே கொண்டு வைக்கிறத வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பாதுகாவலை அவமதிப்பது. ஆகவே கர்த்தர் 4ஆவதாக நம்மை கண்காணிக்க, தூரத்திலிருந்தே சாத்தான் வரும்போது நமக்கு சொல்லி தருவதற்கு அந்த காவல் கோபுரத்தை வச்சிருக்கிறார். அதை ஊழியக்காரர்களே அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நம்ம சபையில் வருகிற எத்தனையோ பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தருக்கு நேரமே சொல்லி தந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க மகனுடைய பிராபலத்து நிமித்தம் கவனி கலங்கி இருக்கிறார். இப்போ நமக்கு யார் ஜெபம் பண்ணுவது? அன்னைக்கு மனைவி உள்ளத்தில் ஒரு வார்த்தை தரிசனத்தை கொடுத்து, அந்த வீட்டுக்கு போகணும். எங்களை கண்டவுடன், அப்பா இப்போதான் நான் அழுதுகிட்டே இருந்தேன், இந்த பிரச்சனையில்
எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்க யாரும் இல்லையே. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. அப்போ ஒரு வீட்டில் நினைக்கிறத கர்த்தர் இருதயத்திலே தருகிறார். கையை உயர்த்தி உரலை சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேலைக்கிழமை சௌரி சொன்னால் பார்த்தீங்களா, வீட்டில் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, கஞ்சி இல்லை, பக்கத்து வீட்டில் கடன் வாங்க போகிறான், பிச்சை எடுக்க வந்துட்டு கேலி பண்ணுறாங்க. சில நேரம் மனிதன் திட்டுவது நல்லது. நம்ம ஆளுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். அவன் கடன் தராமல் தடை பண்ணுவது நல்லது. அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். கையை உயர்த்துறலையா. ஆமேன். வேறு கிளம்பில் இருக்கிற சகோதரி வீட்டில் சாப்பாடு இல்லை, பிள்ளை ஆகாரம் கேட்டது, நான் பிள்ளை அடிக்கிறாங்க, பிள்ளை தூங்குது, அம்மா முட்டி போட்டு அழுறாங்க. பக்கத்து வீட்டில் கடன் கேட்டால் பிச்சை எடுக்க வந்திருக்கான்னு வீடை போட்டுறாங்க. ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேரளாவில் உள்ள அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு வாட்ச்மேன் கோபுரத்தில் மேலே நிற்கிறவருக்கு அதை சொல்கிறாரு, வேறு கிளம்பி பகுதிக்கு போ, அரிசி வாங்கிட்டு போ, காசை கொண்டு போ, என் பிள்ளைகள் பட்டினி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஊழியக்காரர்களை காவலாக வச்சிருக்கிறார். இன்னும் தேவன் நம்மை காக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 4வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு காரியம் செய்த ஆண்டவர் ஒரு ஆவலோடு ஆலயம் உண்டாக்கியிருக்கிறார். மத்தியில் சொல்லும்போது ரசத்தொட்டி உண்டாக்கி வச்சிருக்கிறார். 5வது காரியம், ஏன் நட்டா தெரியுமா? ஏன் வேலி போட்டா தெரியுமா? ஏன் கற்களை பொறுக்கிறார் தெரியுமா? ஏன் அவருக்காக நட்டார் தெரியுமா? ஏன் கோபுரத்தை வச்சு பாதுகாத்தார் தெரியுமா? ஆமென். அவருக்கு நம் கனி கொடுக்கும்படிக்கு. ஒருவேளை நீங்கள்லாம் ஊராக போய் சுவிசேஷம் சொல்லாவிட்டாலும் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக சுவிசேஷம் சொல்லலாம். சிலருடைய மொபைலுக்கு அடித்தா ஏசு ராஜா வந்திருக்கிறா. சில தம்பிமாருக்கு அடித்தா அவ வந்தா அவ போனா, அவன் நின்னா அவன் நடந்தா. அதில் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மொபைலுக்கு யாரா ஃபோன் யார் பேசுறது? நின்னாளா, வந்தாளா, போனாளா? இல்லை இயேசுவை பற்றி பாடம் வருதா? இயேசு அப்படி ஒரு பாட்டு வைக்கலாமே. உடலை சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டேட்டஸா? அதில் என்னெல்லாமோ போடுறீங்க. துக்கம் வரும்போது சில ஸ்டேட்டஸை பார்த்தா உங்கள் டயலாக் என்ன? அதில் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் குரூப்பில் போட்டிருக்கிறாங்க. அண்ணா கேட்டாராம், வெளிநாடு போன போது ஃபினிஷுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் வித்தியாசம் என்ன? ஃபினிஷுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் எங்கள் சோத்ரா என்ன 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 ஃபேமிலி? மரியநேசம் ஃபேமிலி. எங்கள் புத்தங்கடை, இங்கே ஒரு குரூப் எங்களுக்கு இருக்குது. ஃபினிஷுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு அண்ணா கேட்டாராம். யாருக்கும் சொல்ல தெரியும். என்ன ஃபினிஷ் கம்ப்ளீட்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அண்ணா சொன்னாராம், நல்லவனை ஒருத்தன் கட்டி விட்டுட்டு, எனக்கு சரியா சொல்ல தெரியும், ஒய்ஃபை நான் கரெக்டாக சொல்லுவேன், விட்டுட்டு போனால் நல்லவளை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை கம்ப்ளீட். அடுத்து கெட்ட விட கல்யாணம் பண்ணிட்டு, ஆமாம், கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை எப்படி கம்ப்ளீட்டுக்கு ஃபினிஷுக்கு என்ன வித்தியாசமா? நல்லவளை கல்யாணம் பண்ணுனா வாழ்க்கை கம்ப்ளீட், கெட்டவளை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையே ஃபினிஷ். இதுதான் கம்ப்ளீட்டுக்கும் நல்லவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ கெட்டவளை கொண்டு போச்சுன்னா உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ். கம்ப்ளீட்டு ஃபினிஷ். நல்லவளை கல்யாணம் பண்ணிட்டு கெட்டவளை பல்லிச்சான்னு சொல்லி கொண்டு ஓடுனா உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ். அடுத்த பிரசங்கத்தை அவள் கரெக்டாக சொல்லி தருவாள். ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக நீங்களாம் கரெக்டாக நிற்கிறீங்க. ஒரு வேலை சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லவளை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை கம்ப்ளீட்டு, கெட்டவளை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை ஃபினிஷு. நல்லவளை கல்யாணம் பண்ணிட்டு கெட்டவ பல்லிச்சான்னு சொல்லி அவளுக்கு பின்னால் போனால் உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ். ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நம்ம சொல்ல வந்த காரியம், உங்கள் ஸ்டேட்டஸில் தேவனை பற்றிய பாடலை போடுங்க.
நல்ல காரியங்களை போடுங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க பார்ப்போம். அவன் உங்கள் பார்க்குறவங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்துங்க. 5வது, ஏசப்பா இவ்வளவு காரியம் செய்துட்டு ஏன் ஆண்டவர் ஆமென் ஒரு ஆலை உண்டாக்குனார்னா, திராட்சை பழம் படுத்து அதை ஆலையில் போல் மிதித்து நல்ல ரசம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார். எஜமானுக்கு அதுக்கு உரிமை உண்டு. என்னை இவ்வளவு காக்கிறார்னா அவர் என்னிடத்தில் கனி எதிர்பார்ப்பார். உங்களை இவ்வளவு காக்கிறார்னா உங்களிடத்தில் கனி எதிர்பார்ப்பார். சகோதரனே சகோதரியே, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் கோடாரிய மரத்தின் வேறருகே நல்ல கனி கொடுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்க என்பது 100க்கு உண்மை. எழும்பி நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். இல்லை, நல்ல கனிகூடா மரம் எல்லாம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணல் எல்லாம் நேராக வேண்டும். சேர்ந்து பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகணும், கோணலானவை